ஹாய், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ரிமைனிங் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பொதுவாக என்ன பண்ணுன்னா, ரெண்டு கண்டிஷனை வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து 2 வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இதே வந்து எனக்கு 3 வேல்யூ கம்பேர் பண்ணி அதில் எந்த நம்பர் பெரிய நம்பருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து டைரெக்டாக A greater than Bன்னு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் A greater than Cங்கிறத கொடுப்போம். ஸோ இப்படி கொடுக்குறதுனால ரெண்டும் ட்ரூவாக வந்துச்சுன்னா A வேல்யூ தான் பெரிய நம்பருங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து அதை ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஒன்று ட்ரூவாக வந்திருக்குது, இன்னொன்று ஃபால்ஸாக வந்திருக்குது. ஸோ அப்போது நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியுது ஏங்கிற வேல்யூ வந்து பெரிய நம்பர் இல்லை, அப்போது சம்திங் வேறு ஏதோ வேல்யூ இருக்குங்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்படி நம்ம டபுள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இன்னும் 2 வேல்யூ கம்பேர் பண்ணோம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஆண்டுங்கிறத கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுன்னா, 2 வேல்யூவும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அவுட்புட்டில் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். A greater than Cங்கிறத கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, ஏங்கிற வேல்யூ கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஏவும் பியும் கம்பேர் பண்ணும்போது ட்ரூங்கிற அவுட்புட் வந்து இந்த இடத்துல வரும், ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ஏசியை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த 2 வேல்யூக்கும் ஆண்ட் எடுக்கும்போது ஆண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட்டில் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ஏதாவது ஒன்று ஃபால்ஸ் வந்தால் கூட நமக்கு அவுட்புட்டில் ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு அவுட்புட்டில் ஃபால்ஸுங்கிறது வந்திருக்குது. ஸோ ஆண்ட் ஆப்ரேட்டர் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. 2 வேல்யூவும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஸோ 2 கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ அந்த 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட்டில் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ ஆர் ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆர் ஆப்ரேட்டர் எப்படின்னா, ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே நமக்கு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து ட்ரூ அவுட்புட்டில் வந்திருக்குது. எப்படின்னா, A greater than B கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ட்ரூங்கிற ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் A greater than C கம்பேர் பண்ணும்போது ஃபால்ஸ். நடுவில் வந்து நம்ம ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ரேட்டர் எப்படின்னா, ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூ வந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட்டில் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து ட்ரூங்கிற ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, print not A greater than Bங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, A greater than B கம்பேர் பண்ணும்போது ட்ரூங்கிறது வரும். ஸோ பக்கத்தில் நம்ம நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபால்ஸுங்கிறது நமக்கு அவுட்புட்டில் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஃபால்ஸுங்கிறது வந்து அவுட்புட்டில் வந்துருக்குது. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பொதுவாக எந்த இடத்துல லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோன்னா, மோர் தென் 2 கண்டிஷன்ஸ், ஸோ மோர் தென் 1 கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு வேரியபிளில் போயிட்டு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, A = 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஈக்குவல்ட்டுங்கிறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் ஈக்குவல் மைனஸ் ஈக்குவல் ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் A + 5ங்கிறத கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, A + 5ஐ நீங்கள் வந்து இப்படி ரைட் பண்ணலாம். என்னென்னா A = A + 5. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஏவோட வேல்யூ வந்து 10. ஸோ அது கூட 5 ஆட் ஆகி அகெயின் ஏங்கிற வேரியபிளில் போயிட்டு 15 வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நடக்கும். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஏவை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அவுட்புட்டில் என்ன வருங்கிறத செக் பண்ணலாம். ஸோ 15ங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்குது. என்னென்னா, ஏங்கிற வேரியபிளில் ஆல்ரெடி 10ங்கிற வேல்யூ வந்து இருக்குது. ஸோ அதே வேரியபிளில் போயிட்டு ஒரு 5 ஆட் பண்ணி அகெயின் அந்த வேரியபிளே ஸ்டோர் பண்ணுங்கிறத வந்து இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலமாக நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் -A - A / A =A ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களாக செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அது ரிலேட்டாக எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து பொதுவாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துப்போம். அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டர் இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் a=பைத்தான்ங்கிறத நான் ஸ்ட்ரிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே எனக்கு வந்து பிங்கிற லெட்டர் பைத்தானில் இருக்குதாங்கிறத நான் செக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் பிங்கிறத கொடுத்துட்டு இன் ஏங்கிறத கொடுக்குறேன். ஸோ என்னென்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இந்த பிங்கிற கேரக்டர் இருக்குதாங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு அவுட்புட்டாக என்ன வருதுங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ட்ரூங்கிறது நமக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. சப்போஸ் நீங்கள் செக் பண்ணுற கேரக்டர் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரூ ரிட்டன் ஆகும், அது இல்லைன்னா ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டன் ஆகும். ஸோ இதில் நான் இல்லாத ஒரு கேரக்டரை வந்து நான் கொடுக்குறேன், கேங்கிற கேரக்டரை கொடுக்குறேன். இப்போ நான் அகெயின் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ஃபால்ஸுங்கிறது நமக்கு ரிட்டன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. இதிலே நாட் இன்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ நாட் இன் வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு ட்ரூ வந்துச்சுன்னா ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல கேங்கிறது வந்து அந்த பைத்தான்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து இல்லை. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகணும். பட் நாட் இன் வந்து என்ன பண்ணுன்னா ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சேம் வந்து நமக்கு ட்ரூ தான் ரிட்டர்ன் ஆகிருக்குது. ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஆப்ரேட்டர் தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம்ல அந்த லொக்கேஷனை வந்து கம்பேர் பண்ணும், மெமரி லொக்கேஷனை வந்து கம்பேர் பண்ணி அது சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும், அப்படி சேமாக இல்லைனா ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், a=10ங்கிறத கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு b=10ங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறமா இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் a is bங்கிறத கொடுக்குறேன். ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து என்ன வருங்கிறத செக் பண்ணலாம். ஸோ அவுட்புட்டில் ட்ரூங்கிறது வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, a is bன்னு கொடுக்கும்போது நம்ம வந்து மெமரியில் வந்து நம்ம வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மெமரி வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் ஏவோட வேல்யூ 10ங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த லைன் ஆஃப் கோடில். நெக்ஸ்ட் லைனில் வந்து நான் அகெயின் b=10ன்னு கொடுக்குறேன். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா, மெமரியில் செப்ரேட்டாக b=10ன்னு ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதை வந்து இந்த ஆல்ரெடி 10ன்னு ஸ்டோர் ஆகிருக்குல்ல அந்த மெமரி அட்ரஸ்க்கு பாயிண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த இடத்துல ட்ரூங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதோட ஐடியை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட ஐடியை வந்து நம்ம செக் பண்ணோன்னா நமக்கு வந்து சேம் ஐடி தான் அவுட்புட்டில் வரும். ஸோ பிரிண்ட் ஐடி ஆஃப் ஏ, பிரிண்ட் ஐடி ஆஃப் பிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ சேம் ஐடி தான் நமக்கு வந்து வந்திருக்குது. ஸோ அந்த மெமரி அட்ரஸை தான் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். அந்த அட்ரஸ் சேமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும், சப்போஸ் சேமாக இல்லைன்னா ஃபால்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதிலே நாட் வந்து என்ன பண்ணுன்னா, ஸோ அதே மாதிரி தான் சேம், நீங்கள் என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபால்ஸுங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்குது. ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.